எல்லா புகழும் ஏகநாயகனாகிய அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவர் தனித்தவன், அவனுக்கு எந்த ஒரு துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன். அந்த ஏகநாயகனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய வெற்றிக்காக வேண்டி, நேர்வழிக்காக வேண்டி சத்திய தூதர், சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியுள்ளார். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஊன்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள் நவைத்துல் இஅ்திகாஃப மா துக்து ஃபி ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மஸ்ஜிதை தரிக்கின்றேன் என்ற நல்ல நியத்தோடு அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய வெற்றிக்காக வேண்டி, நேர்வழிக்காக வேண்டி எந்தெந்த விடயங்களை ஹலாலாக ஆக்கியிருக்கிறான், அவைகளை இயற்றளவெடுத்து நடக்குமாறு, எவைகளை வேண்டாம் ஹராம் என்று தடுத்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஆரம்பமாக அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, ஜும்ஆவுடைய நாள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், எல்லாரும் செல்லும். வருஷத்துக்கு 52 குதுபாக்கள் கேட்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்ததாக எனக்கு விளக்குது என்று சில மக்களோட பேச்சு. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, இந்த சம்பவத்தை சொல்லிட்டு குதுபாவுக்கு போவாரு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு 3 மனிதர்கள் வந்தாங்க. அதுல தீனுடைய தேட்டம், ஆசை, ஆர்வம். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, ஈமானுடைய மஜ்லிஸ் நெருக்கமாக உட்கார்ந்தார். இரண்டாவது மனிதர் வெட்கப்பட்டார். செல்வாக தீன்லையும் தீன்லையும் வெட்கப்பட்டா பசியோட கவலையோட போவார். ஒரு வீட்டுக்கு போயிட்டோம், பசியோட போறோம், சோட்டிசோ சாப்பாட வச்சு வெட்கப்பட்டு வாழன்னு சொல்லிட்டாலும் பசியோட திரும்பி வரும், எடுத்து போயிட்டு போவோம். இரண்டாவது மனிதர் தீனுடைய மஜ்லிஸ், கண்ணியமான மஜ்லிஸ், வெட்கப்பட்டார், கிடைச்ச இடத்துல உட்கார்ந்து போனார். அந்த சப்ஜெக்ட் செல்ல போல விளங்கி வைக்கும், என்ன செல்ல வாரேன். மூணாவது மனிதர் தீனுடைய மஜ்லிஸை பார்த்தாரு, புறக்கணிச்சுட்டு போனார். கண்ணியமான மஜ்லிஸ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஜ்லிஸ், அல்லாஹ் பத்தி, ரசூலை பத்தி, தீனை பத்தி பேசக்கூடிய கேட்கக்கூடிய மஜ்லிஸ், புறக்கணிச்சுட்டு போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சோலிகளை முடிச்சு போனார். சஹாபாக்கள் பார்க்க இந்த 3 பேரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதலாவது மனிதர் தீனுடைய மஜ்லிஸ், கண்ணியமான மஜ்லிஸ், தீனுடைய பேச்சு பேசக்கூடிய மஜ்லிஸ், நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார். எனவே அல்லாஹ் தன்னுடைய அருளின் மூலமாக நெருக்கிக் கொண்டான் என்பதாக சொன்னார். ஜும்மாவுடைய நாள் முக்கியமான ஒரு ஹதீஸை ஞாபகம் கொண்டுவாங்க. பிறர்களை கடந்து செல்ல வேண்டாம், கடந்து செல்லவும்படா, கடந்து செல்லக்கூடிய மக்களை நான் உருவாக்கவும் என்ன சொல்ல வாரேனா, ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்கள் தயவு செஞ்சு நெருக்க மக்கள் நெருக்கமாக இடையில நிலங்கி வைக்கிறது, கொஞ்சம் நெருக்கமாக இடங்களை விட்டு நெருங்கி முடுக்குவாங்க. அல்லாஹ் தன்னுடைய அருளோட நெருங்கிக் கொள்வாங்க. அன்பான கண்ணியமானவர்களே, இந்த தீனுல் இஸ்லாம் தேற்றம் உள்ளவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். மயுரிதுல்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நல்லவனாகிறோ அவருக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன்னமா அன காஸிம் வல்லாஹு யுதி, நிச்சயமாக நான் பங்கு வைக்கக்கூடியவன், அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக சொன்னார். அன்பான கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ்க்கு உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, நான் பங்கு வைக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் கொடுக்கிறான் என்பதாக. என்ன சொல்ல வாரா, அன்பான கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல ஆட்சி செய்வதிலிருந்து எச்சி துப்புக்கு வரைக்கும் உள்ள எல்லா விடயங்களும் சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க. அதன் பிரகாரம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டும் தான் கொடுக்கிறான். அன்பான கண்ணியமானவர்களே, தீனுல் இஸ்லாம் என்பது சீப்பான ஒரு விஷயம் அல்ல, இது கண்ணியமான மார்க்கம், அல்லாஹ்வால பொருந்தி கொண்ட மார்க்கம். நாங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள், தேற்றம் இல்லாத ஆட்களுக்கு கேட்டு கொடுக்கிற மார்க்கம் இல்லை. எனவே நான் கண்ணியமான மஜ்லிஸ் வந்திருக்கிறோம், ஏற்ற தேற்றம் எவ்வளவு வைக்கோ அதோட கொடுப்போம். அதுதான் சொல்லுவாங்க தீனுடைய மஜ்லிஸ், அல்லாஹ் தன்னுடைய அருளோட நெருங்கிக் கொண்டான் என்பதாக சொன்னார். அப்ப எனக்கு ஒரு தேவைக்கு நானும் நல்ல மனுஷனாக மாறணும், ஏக வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகணுன்றவருக்கு தான் ஆசை. அவர் தான்
கண்ணியமான மஜ்லிஸ். உங்களுக்கு கூப்பிட்டு தர தேவையில்லை. கலிமாவுடைய பாக்கியத்தை தந்ததே பெரிய ஒரு பாக்கியம். கியாமத் வரைக்கும் சுஜூதில் இருந்தாலே இந்த கலிமாவுடைய பாக்கியத்துக்கு நன்றி செலுத்த முடியல. இதுக்கு புறம் நீங்க இதுக்கு புறம் உங்களுக்கு தரணுமா? இல்ல, தேடுக தரும், தேடுக தரும். மூணாவது மனிதர் தீனுடைய மஜ்லிஸ், கண்ணியமான மஜ்லிஸ். வெட்கப்பட்டாரு, அல்லாஹ்வும் அவருடைய விஷயத்தில் வெட்கப்பட்டுட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவன் பொருந்தி கொண்ட கூட்டத்தில் ஆக்கிர புரிவானாக. ஆமீன் சொல்லுங்க. அன்பான கண்ணியமானவர்களே, உலகத்துல பல கோடிக்கணக்கான படைப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சு அதுல சிறந்த சிரேஷ்டமான படைப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்தை படைச்சிருக்கார். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்க சங்கையானவர்களாக ஆக்கிக்கிறோம் என்பதாக ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சான்று சொல்கிறார். அந்த அளவுக்கு கண்ணியமான ஒரு கூட்டம். அது மட்டும் இல்லாம அழகான கூட்டம், அழகான படைப்பு. லகது கலகுனல் இன்சான் ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நாங்க மனிதன் அழகான தோற்றத்தில் படைச்சிக்கிறோம். எங்க மூக்கிந்தா அது பொருத்தமோ அங்க மூக்கு, எங்க கண்ணிந்தா பொருத்தமோ அங்க கண். யாரையும் நக்கி குடிக்க வச்சிருந்த எல்லா விதங்களும் நக்கி குடிச்சு கண்ணியமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணிய எடுத்தா மூக்கு நுகருது, கண்ணு பார்க்குது, வாசம் அழகாய்க்குது, குடிக்கும். சாப்பிட குடி, கை கழுக்கிறோம், அழகாய்க்குது, வாசம் கிட்ட போகிற வாசம் இருக்குது, வாய் அழகா படைச்சு. கருப்பு வெள்ளை அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, அது அழகுக்கு சார்ந்ததல்ல. ஒவ்வொருத்தருக்கு கருப்பாக இருக்கும், ஒருத்தருக்கு வெள்ளையாக இருக்கும். இது அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, ரப்பல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு அழகா படைச்சார். அப்ப கண்ணியமான ஒரு படைப்பாக, அழகான ஒரு படைப்பாக படைச்சார். இப்படி படைச்ச இந்த படைப்புக்கு ரப்பல் ஆலமீன் வெறுமனே வாழ்க்கை நீங்க சும்மா வாழ்ந்துட்டு வாங்கன்னு அனுப்பல. அதுதான் பிரச்சனை. நான் ஏற்கனவே எனக்கு இதுக்கு முன்னால் ஃபுட்பால் ஞாபகம் ஊட்டினேன். உலக வாழ்க்கையுடைய யதார்த்தமே நாங்க ஏன் உலகத்துக்கு வந்திருக்கோம். அப்ப நான் மீண்டும் அந்த பகுதிக்கு போதே நான் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைச்சதான்னு ரப்பல் ஆலமீன் சான்று முடித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்ச நோக்கம் சொல்லி தந்துட்டான். படைப்புடைய நோக்கத்தை நாங்க அழகான ஒரு நிறைவேற்றணும். அதுல முக்கியமான ஒரு பகுதி ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். என்ன பகுதி? அதுதான் அல் முஸ்லிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க எல்லாம் ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக ஆக்கிட்டார். முஃமினாக மாறுறதுக்கு ஒரு முயற்சி செய்யும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாத்தையும் முஸ்லிம்களாக ஆக்கிட்டார். முஃமின்களாக நாங்க ஒவ்வொருத்தரும் கியாமத் வரைக்கும் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். அதனுடைய பிரதிபலன், அந்த முயற்சியுடைய பெருமைகள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் மௌத்திலவா தத்தனஸ்ஸலு அலைக்கும் மலாயிகா மலக்குமார்கள் வருவாங்க. அந்த நேரத்தில் பார்க்கதா நான் எந்த நிலையில இருக்கிறேன், நான் எந்த சர்டிபிகேட் வாங்குற கூடியதா இருக்கிறேன், நான் எப்படியான ஆளா இருக்கிறேன் நாங்க விளங்கி கொடுப்போம். இது அல்லாஹ் கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய சிஃபத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதுதான் இன்றைய தலைப்பு. அதுல ஒரு பகுதி இதான் ஹதீஸ்னு சொல்றது. அல் முஸ்லிம் யார் முஸ்லிம்? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல ஒரு பகுதி நான் இன்னைக்கு பேச போறேன். ரெண்டு பகுதியை பேசுறதுக்கு டைம் போதும். ஏண்டா ரூமுக்கு போயிட்டு வந்து உத்தரவு வந்துச்சுன்னா ஹசரத் ஒரு மணிக்கு இறங்கிட்டு ஏண்டா அப்ப ஒரு மணிக்கு இறங்குவோம். எனவே அல்லாஹ் கண்ணியமான சகோதரர்களே, அல் முஸ்லிம் யார் முஸ்லிம்டா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி. அந்த முஸ்லிம் எப்படியாப்பட்டவர் இருப்பாண்டா? இந்த முஸ்லிமால அந்த மத்த முஸ்லிமாக இருக்கிறேன். நான் சொன்னேன், நான் நாஸ்திக், நான் ஒரு முஸ்லிம். நான் உண்மையான முஸ்லிம் எப்படி தான் வைக்கணும்? ஏண்ட பேச்சால நீ எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி. ஏண்ட வாயால மத்த மக்களுக்கு இடையூறு இருக்கப்படாது. இன்றைய தலைப்பு நாவை பேணுவோம். தலைப்பு வாயை பேணுவோம். அது எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டு முறை பகுதிதான். நாவை பேணுவோம் அல்லது வாயை பேணுவோம். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, கேட்ட வாயால ஒத்த நிம்மதி ஐக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்படணும். அல்லாஹ் அந்த கூட்டத்தோடு கொஞ்சம் சேர்த்துக்கிறான். இன்னொரு பகுதி இரண்டாவது பகுதியில பேசலாம். மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் ரெண்டு பகுதி பேசல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்று வாயால இவட வாயால மற்ற மக்கள் சந்தோஷம் வைக்கிறோம்.
கொடுத்தாலும் அந்த மக்கள் கஷ்டமா கஷ்டம் பாரு எப்ப தெரியுமா இவட வாய் அதை மீறி போயிட்டா கஷ்டப்படுவாங்க அந்த மக்கள். இவர் கையால் ஒரு சாமான் குடிச்சாரு, இவட்ட பொருளை இவர் குடிச்சாரு, இவட்ட காலை இவர் குடிச்சாரா மற்ற மக்கள் கஷ்டமா இல்ல. அடுத்த ஆட்கள சாமான குடிச்ச போகக்கூடாதான் இதான கஷ்டமா. அப்ப முதலாவது பாருங்க கண்ணியமானவர்களே, முஸ்லிம்ல 2 சிவர். அதுல முதலாவது சிவர் இவட்ட வாயால மற்ற மக்கள் செய்யணும் ஈடேற்றம் பெறணும். அப்ப நீங்க எல்லாருக்கும் தெரியும், எங்களோட சின்ன காலம் எங்களோட அம்மா சொர்க்கவாதி ஆக்கி வச்சோம். எங்களுக்கு செஞ்சதை நாங்க சொல்றோம். அதான் வீட்டுக்கு போகல உமா என்ன செய்வாங்கன்னா, அந்த காலம் இப்ப மாதிரி சரியான கஷ்டமான காலம். முடிவெட்டது கூட இல்ல, கூட்ட புடவெட்ட கத்திரியால முடிவெட்டி கூட்டிட்டு போவோம் கல்யாண வீடு. எத்தனை பேருக்கு சம்பவம் நடந்து எனக்கு நடந்துச்சு. அந்த கத்திரியில கலர் கூட ஞாபகம் தெரிவிக்காது. எங்களை என்ன செய்யற அந்த மாதிரி கஷ்டமான காலம் என்ன செய்வாங்க, முடியெல்லாம் ஷேர் பண்ணி கஷ்டமான காலம் முடிய ஷேர் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் தர்பியா கொண்டு செய்ய போறது. அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னே கல்யாணோட இருக்கட்டும் நோயாளியோட இருக்கட்டும் தர்பியா கொண்டு செய்யறேன்னா அங்க போயிட்டு எந்த சாமனே வெடிக்கப்படாது, எந்த சாமனே வெடிக்கப்படாது. தாரதத்தின் 2 தர்பியா செஞ்சு அனுப்புறேன். போயிட்டா அங்க கேக் வச்சிக்கிற சோட்டி செஞ்சிக்கிற இதெல்லாம் வச்சிக்கிற. ஆனா பைக்கோட கேக்கே சோட்டி பார்க்கல, உங்களோட மூஞ்ச பார்க்கல, உங்களோட மூஞ்ச பார்க்கல. உங்க கண்ணால எட்டு செல்ல உண்டே இருக்கிற, உங்களோட கண்ணால எட்டு செல்ல உண்டே இருக்கிற. இப்படி பழக்கப்பட்டதால் அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு கண்ணியமா வச்சிருக்கிறான். ஒவ்வொரு மக்கள் நீ யோசிப்பீங்க வெயித்தல் முதல்ல கண்ணியம் இப்ப எப்படின்னா விஷ நோயாலே பார்க்க போற வெயித்தாவோட பிபி கூட்டுற வெயித்தாண்ட அவனை மறந்து எடுத்து பெரட்டி ஒட்டச்சி குடிச்சு சாக்க போட்டு அதை போட்டு இவர் நோயாளி அவங்க நினைக்கிறாரு பார்க்க வந்ததையும் பார்க்காம இல்லாத அப்படிதான் இந்த காலம். அப்ப அந்த காலம் பார்த்த கணிப்பு ஒரு தர்பியத்தி என்ன சொல்ல வரேன்டா, ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தில் சொல்லி நாங்க போறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அஸ்பஹ இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் காலையை அடைந்தார், ஆதமுடைய மகன் காலையை அடைந்தால் எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் எங்களோட உம்மா எப்படி எங்களுக்கு தர்பியத் செய்யறோம் அது மாதிரி எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஒத்தர் வந்து தர்பியத் செய்யற யார் அவர் தான் இந்த முள்ளில்லாத நாம் நாவ பார்த்து பணிவா கேட்டு என்ன சொல்லுது, எங்களோட விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்து போங்க, எங்களோட விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்து போங்க. இன்னமா நஹ்னு உன்னை கொண்டுதான் நாம் எப்படி முழு உடம்பும் சேர்த்து ஒத்தருக்கு தர்பியத் செலுத்தி முழு உடம்பும் செல்லுது. தெளிவா விளங்கி போங்க, நீங்க எங்களோட விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து போங்க. நீங்க நேரா மீந்தா நாங்களும் நேரா இருப்போம். நீங்க சரியா பேசினா அடிமுடி இல்ல, இல்லாத நீங்க பேசிட்டு போவீங்க. வாங்குறது யாரு? வெளியாட்கள். காலும் கையும் மூக்கும் முகமும் வாங்குறது யாரு? வெளியாட்கள். இவர் பேசிட்டு பேசுவாரு, வாங்குறது யாரு? வெளியே பாரு குரானான தெளிவான ஹதீஸ். நீ எங்களோட விஷயத்துல நேரா மீந்தா நாங்களும் நேரா இருக்கிறோம், நாங்களும் பாதுகாக்க இருக்கிறோம். நீ கொஞ்சம் அப்படி வளர்த்திக்கா நாங்களும் வளர்ச்சி வைக்கிறோம்னு சொல்லு. இவ்வளவு மோசமான சாமம் தான் இந்த முள்ளில்லாத இந்த அன்பான கண்ணியமானவர்களே, இது திரும்பி தெரிவாய். இந்த ஹதீஸ் திரும்பியில் பதிவு செய்யப்படும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, ஐயுல் அமால் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அமல்கள்ல மிகவும் விருப்பமான அமல் என்ன? சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க. சஹாபாக்கள் செஞ்சாங்க, யாரும் ஒன்றும் சொல்லல, இஸ்லாம இதுதான் ஃபஸகது ஃபலம் யுஜிபு அஹதுன், யாரும் எதுவும் பதில் சொல்ல பேசாம இருந்தாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவ ஹுன் நிஸா, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்னடா? நாம பாதுகாப்பது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே,
உலகத்துல மனிதனுடைய எல்லா நிலைமைகளுக்கும் காரணம் இந்த நாவுடைய உருவம். இந்த நாவு சரியாயிட்டா வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் la taqulu al-abdu haqiqatul iman hatta yafsuna min lisanihi. ஒரு மனிதன் தன்னுடைய நாவை பாதுகாக்காத வரையில ஈமானுடைய ஹகீகத்தை அடைந்து கொள்ள மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஈமான் என்று சொல்வது உலகத்திலேயும் சரி ஆகிரத்திலேயும் சரி ஆக முக்கியமான ஒரு பகுதி. எனக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான குர்ஆனுடைய வசனங்கள் ஈமான் தானே பேசுறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார். ஏ ஈமான் கொண்டவர்களே, ஜும்ஆவுக்கு அழைக்கப்பட்டால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார். ஏ ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தில் விடுவார். இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லம். எல்லாத்தையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான்தாரை பார்க்கிறார். ஈமான் என்பது அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, நாளை எங்கள் சொர்க்கத்துடைய அந்தஸ்துகளை உயர்த்ததுக்கு காரணமாக இருக்கிறது. இது அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, ஈமான் வரணுமா அதுக்கு முக்கியமான ஒரு அமல் என்ன? நாவை பாதுகாக்கும். ஈமான் அதிகரிக்கணுமா அதுக்கு ஒரு முறை இருக்கு. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். உலகத்துல நாங்க எல்லாம் விடுபட்ட அமல் தானேனா எங்களுக்கு பேச மறந்த பேச்சு, அதாவது அல்லாஹ்வை பத்தி பேசுற பேச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பேச்சை விட சிறந்த ஒரு பேச்சு இருக்குதா என்பதாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கேக்குறான். அல்லாஹ் கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. 2 பேர் 4 பேர் சேர்ந்தா நான் அல்லாஹ்வை பத்தி பேசித்தான் இந்த மஜ்லிஸுக்கு வெளியாகிறேன். யாரும் சேர்ந்தேன் இன்றைய நான் இத்தனை தடவை நான் அல்லாஹ் பத்தி பேசுகிறேன். அல்லாஹ்வே சொல்லிட்டால் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பேச்சை விட வேற சிறந்த பேச்சு இல்லை. கொஞ்சம் யோசிங்க. ஏற்ற வாழ்க்கையில நான் எவ்வளவு அல்லாஹ் பத்தி பேசுறேன். ஒவ்வொரு நாளும் இறைவில கொஞ்சம் யோசிங்க. எனக்கு வியாபாரத்துல ஏற்ற பொஸ்ஸோட பேச தெரியும், பொஸ்ஸ சமாளிக்க தெரியும், ஏற்ற சாமான் சண்டை பத்தி பேச தெரியும், ஏற்ற ப்ரொடக்ட பத்தி இன்னும் பேச தெரியும், அட்வர்டைசிங் பண்ண தெரியும், எல்லாம் செய்ய தெரியும். ஏற்ற ரப்ப பத்தி, என்ன படைச்ச ரப்ப பத்தி, என்ன இவ்வளவு அழகான கண், இவ்வளவு அழகான மூக்கு, இவ்வளவு அழகான பார்வை, இவ்வளவு அழகான நடத்த, இப்படி எல்லாம் தந்த ஏற்ற ரப்ப பத்தி நான் இவ்வளவு பேசுறேன். இந்த ரப்ப பத்தி பேசினா என்ன நடக்கும்? ஈமான் உண்டாகும். இந்த ஈமான பாதுகாக்கணுமா அதுக்கு தான் இபாதத். அப்ப அல்லாஹ்வை பத்தி எவ்வளவு பேசுவோமோ அவ்வளவு ஈமான் உண்டாகும். அந்த ஈமான பாதுகாக்கணுமா இபாதத்தோட எங்களோட வாழ்க்கை அமைச்சு. இல்லையா ஏற்ற பேச்சு மாற்றமான பேச்சுக்கா பேச்சு 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 கொண்டது எங்களோட உள்ளத்தை கடினமாக்கி போடும். இதெல்லாம் கண்ணியமானவர்களே, நாங்க என்ன செய்யணும்? எங்களோட பேச்சு விஷயத்தில் அல்லாஹ் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுடைய பாவங்கள்ல அதிகமானது எதுனா அவனோட நாவால உண்டாகக்கூடியது என்பதாக சொன்னாங்க. இந்த ஹதீஸ் பபரானில ஒரு விஷயம். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அததுன மல் முஃப்லிஸ், பங்களோட்டுக்காரன் யார் தெரியுமா என்பதாக சஹாபாக்களை பார்த்து சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல் முஃப்லிஸ் மினா மல்லா தீர்ஹம் லஹு வலா தீனார். யாருக்கு தீனார் திரம் இல்லையோ, வாழ்வாதாரங்கள் பணம் காசு சொத்து யார்கிட்ட இல்லையோ அவர்தான் பங்களோட்டுக்காரன் என்பதாக சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் தெரியுமா பங்களோட்டுக்காரன்? மாஷா அல்லாஹ், தஹஜ்ஜுதுக்கு நேரத்தோட எழும்புற, தஹஜ்ஜுத் தொழுற, பள்ளிக்கு நேரத்தோட வர, தொழுக, இபாதத், ஸகாத், நோன்பு, ஹஜ் எல்லாம் இருக்கிற மாஷா அல்லாஹ். ஆனா என்ன நடக்கிறாடா, எப்படி இபாதத் செய்யறோ அதே ஒரு பகுதி வாயால எல்லாம் லீக் ஆகி கொண்டிருக்கிறார். என்ன இவர் பள்ளிக்கு வர 4 வாலிபர் போகல பாருங்க சார், நசீப் இல்ல இந்த பேச்ச வந்து ரெடிகில சொன்னாங்க.
பாருங்க சார், நசீபு இல்லையாங்க. அன்பான கண்ணியமானவர்களே, நசீபு இல்லன்னு இவர் சென்றதுக்கு இந்த நசீபை உண்டாக்கி என்ன செஞ்சா? தொழுகை பத்தி ஞாபகம் ஊட்டினாரா? வாழை நம்ம போவோம். அது இல்ல, அவரை விட்டு அவரை பத்தி இன்னைக்கு பேசுற மிச்ச பேர் கொராண்டா என்ன தெரியும்? குறை என்றால் என்ன தெரியும்? அது தீபா. இந்த கொராண்டா என்ன தெரியும்? கொராண்டா நினைச்சு கொண்டீங்க அவர்கிட்ட அந்த குறைபாடு, கை கால் இல்ல, மூக்கில, வாயில, பேசல, இதை பத்தி பேசதான் குறை. அன்பான கண்ணியமானவர்களே, குறையுடைய தாடி கொண்டு நல்லா விளங்கி போங்க. தெளிவா சொல்றேன்டா, நான் ஏண்ட வாப்பாவை பத்தி பேசுறேன். உதாரணமா நான் என் வாப்பாவை பத்தி பேசுறேன். எப்படி? வாப்பாவை பத்தி நான் கிட்ட என் வாப்பனை தெரிவிக்கிறாரு. நான் என் வாப்பாவை கிட்ட வச்சு கொண்டு பேசினா என் வாப்பாவுக்கு கவலையை உண்டாக்குண்டா அது குறை, கோபத்தை உண்டாக்குண்டா அது குறை. அதாவது அவர்கிட்ட ஈர்க்கக்கூடிய சிவர். ஆனா இவர்கிட்ட அதிகாரி இவர் சொல்வாரு, நான் தான் கொடுக்கிறாள் உரக்கி செல்லல, அதையும் தெரிந்து கொள்ள உரக்கி செல்லல, அப்புறம் கொஞ்சம் அப்படி பழக்க முடியுது. அவன் தீர சிவன் தான். ஆனா அதால அவட மனசு புண்படுண்டா, அதுதான் தீபா குறை என்பதாக சொன்னார். அப்ப நான் ஒருத்தரை பத்தி பேசுறேன், நான் ஒவ்வொருத்தரும் நினைச்சு கொள்ளணும். நான் பேசக்குள்ள கிட்ட இல்ல, இதை கபூல் செய்யறாரு இல்லட்டா நான் அவரை பத்தி தெளிவா குறை பேசுறேன். தயவு செஞ்சு அவருக்கு மன்னிப்பு கேளுங்க. இல்ல ரப்பல் ஆலமீன் மன்னிச்ச மாட்டார். இது குறை. இன்னொரு இது கோல். கோல்னா என்ன? அவர் சொல்றதை இதுல கொண்டு சேர்த்து விடுறார். நான் பேசும்போது உங்களை பத்தி சொன்னாரு, இதுக்கு சொல்ற கோல் செல். அவர்கிட்ட இல்லாதத பேசுறது, அதுக்கு செல்ற கதிர்னு சொல்லுவான். அவரை பத்தி இட்டு கட்டிட்டார், அவர்கிட்ட இல்லாத ஒன்றை செல்றது, அவர்கிட்ட இல்லாத ஒன்றை செல்றது கதிர். அதாவது அவரை பத்தி இட்டு கட்டிவிட்டார். இந்த மூணு விஷயத்தையும் நாங்க யாரை பத்தி பேசினோமோ அவர் மன்னிச்சாத வரையில ரப்புல் ஆலமீன் ஆதில், அவன் நீதமானவன், அவன் தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ள ரப்பு, மன்னிச்ச மாட்டான். கண்ணியமானவர்களே, இந்த மூணையும் நாங்க விலகிக் கொள்ளணும். நான் பேசக்கொள்ள நினைச்சனும், இவர் பேசினா இவர் கிட்ட இருந்தா இவருக்கு கபூல் செய்ய மாட்டாண்டா நான் தெளிவா அவருக்கு குறை பேசுறேன். அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ஹதீஸ்ல பதிவு வரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துல தொழுகையின் மூலமாக, ஜகாத்தின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக மலையளவு நன்மை கொண்டு வருவோம். என்ன மலையளவு நன்மை கொண்டு வருவாரு. ஆனா இவரை பத்தி முறைப்பாடு செய்யக்கூடிய மக்களுக்கு وكذب هذا وضرب هذا وشتم هذا يا الله இவன் பேசினார் யா அல்லாஹ், யா அல்லாஹ் இவன் பேசினார் யா அல்லாஹ், இவர் என்ன பத்தி இட்டு கட்டினார் யா அல்லாஹ், இவரை பத்தி முறைப்பாடு செய்யக்கூடிய மக்களை பார். என்னோட கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எது வரைக்கும்டா இவரை பத்தி முறைப்பாடு செய்யக்கூடிய மக்கள் எது வரைக்கும் இருப்பாங்கடா, இவர் நன்மைகள் எடுத்து கொடுக்கப்பட்டு நன்மைகள் முடிஞ்சு போகும். ஆனா இவரை பத்தி முறைப்பாடு செய்யக்கூடிய மக்கள் முடிஞ்சு போவாங்க. கடைசி என்ன செய்யப்படும்? அவர் கண்டிக்கக்கூடிய பாவங்களை மலையளவு நன்மைக்கு வந்தாரே இவர் மீது சுமத்தாட்டப்பட்டு முகப்புற நலங்களை தள்ளப்படுவார். இவர் தான் பங்களோட்டுக்காரன் என்பதாக சொல்றார். ஏன் அங்க நன்மை செஞ்சு எடஸ் பண்ணி பேசி தீர்மானிக்க அங்க இடம் இல்லை. என்ன கண்ணியமானவர்களே, நான் ஒவ்வொருத்தரும் எங்க வாயு விஷயத்துல அதான் ஒரு மனிதர் வந்தார், யார் சொல்லலாம் மண் நஜா, ஈடேற்றம் பெற வழி என்ன, அதாவது வெற்றி பெற வழி என்ன, நஜானா வெற்றி பெற வழி என்ன, 3 விஷயங்களை சொல்லி இதுகள் இல்லாத விஷயம் அல்ல, இல்லாத வாசியம் தருவானா அப்படின்னு சொல்லி கால அம்லிக் அலைக லிசான, உன நாவ கட்டுப்படுத்திக்கொள். முதலாவது உன நாவ கட்டுப்படுத்திக்கொள். வல் யஸஅக பைதக், உன வீட விசாலமாக ஆக்கிக்கோ. அப்படின்னா 2 3 4 கட்டுறது இல்ல, உங்களோட வாழ்க்கை வீட்டுக்குள்ள ஆக்கிக்கொள். அதாவது ஒரு சட்டம் நினைப்பீங்களோ தெரியா,
விலகப்படுத்தணுமே வல்லியசா பைத்தா ஹசரத் சொன்னார் மே உத்துமாலா வே தூக்கு கொம்பேஷன் போறோம் சலாக்க நியத் வச்சிரப்பா சலாக்க தூக்கு எடையில எழுப்பினாங்க சினான சலாக்க தூக்கி எழுப்பினோனே வல்லியசா பைத்தா வீடு விசாரணை எழுப்பினோன போல அவங்க நினைப்பாரு ஹசரத் தூக்கத்தை விசாரணை செஞ்சு கொம்பேஷன் போட ட்ரை பண்ணா அப்படி அதை விலகப்படுத்தணுமே வல்லியசா பைத்தா வீட்டை விசாலமா ஆக்கிக்கோங்கடா எங்களோட வாழ்க்கையை வீட்டுக்குள்ள ஆக்கிக்கொள்ள நடந்து என்னன்னா 4 பேர் சேர்ந்து கடைக்கு போற டீ குடிச்ச பைத்தா அங்க சில ரோட்ல ஒரு தங்கச்சியோ ஒரு தாத்தாவோ போற அட பைத்த மனுஷன் டீ குடிச்சிட்டு வா இறைச்சி வலை எடுத்துட்டு வா அங்க பைத்தா அவ பண்ணிக்காத அவ பாருங்க அங்க இங்க அப்படி இது தேவையில்லாத வேலை இதுதான் சொன்னாங்க நீங்க ஊட்டுக்கிட்டா நீங்க ஊட்டுக்கு கூட வாழ்க்கை ஆக்கி கொண்டா உங்களோட ஓட்டையில நீங்க ஊட்டுக்கிட்டா இந்த கதை வாழலே ஏன்னா வீட்டுக்கு வெளியிலாக எல்லாத்தோட பேசுறேன் என்னுடைய மனைவி டைம் கொடுத்தாலே ஏலாம் உட்கார்ந்து பேச ஏலாம் அன்பான கண்ணியமானவர்களே இதான் நடக்குது நீங்க ஊட்டுக்கிறீங்க உங்களோட நாவை கட்டுப்படுத்திக்கோங்க நாவை கட்டுப்படுத்தி ஆன சிறந்த வந்து ஊட்டுக்கிறது இவர் இந்த கொஞ்சம் பெருசட்டைக்கு வெளியே போனா அங்க போய் 2 பேர் கதை ஆரம்பிச்சா சும்மா கதை போற சும்மா இல்லாத ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு நாட்டை இவருக்கு கொடுக்கிறார் அவர் இப்படி பேசுகிறார் இல்லையா அவர் அப்படி பேசுறார் இங்க ஸ்ரீலங்காலையும் அவர் இல்லை எங்கேயோ ஒருத்தர் அவருக்கு இவர் அங்க கொடுக்கிறார் இதுதான் பங்கள ஓட்டுக்காரன் அதுல வந்துச்சு அந்த வீடியோ வச்சு பார்த்தீங்க அவர் இவர் கண்ணியமானவர்களே இதுதான் நாம் மோசம் கண்ணியமானவர்களே இரண்டாவது சொன்ன வீட்டோடு இருக்கிறது வீட்டுக்கு தீர்றது எங்களோட வாழ்க்கை வீட்டுக்கு காட்டிக் கொள்வது 3 இடத்துல ஒரு மனுஷன் இதை நல்ல பாதுகாக்க சொல்லுவாங்க கர்பா கார்பா அல்லாஹ் கே தர்பா ஒன்று ஏத தொழில் செய்யற இடத்துல அங்க நாவ பாதுகாக்க அல்லது கர்பா கர்பா வீடு ஏத வீட்டுக்கு தொழில் முடிஞ்சா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வந்தா வீட்டுல நிறைவேற்றினா வீட்டுடைய நிலைமைகள் சீராகினா 3வது இடம் அல்லாஹ்வுக்கே தர்பா இன்னைக்கு வாரம் இந்த 3 இடம் இருக்குது எங்களை பாதுகாக்க தொழில வைத்தா வீட்டை அடிக்கிற வசதி பாரு அங்க அவர் பிஸி ஆயிப்பார் வீட்டுக்கு வந்தா மகரமியன் ஏட்ட புள்ள ஏட்ட மனைவி அல்ஹம்துலில்லாஹ் என்ன பாதுகாத்துக்கலாம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாதுகாப்பு மஸ்ஜிதுக்கு வந்தா அல்ஹம்துலில்லாஹ் ஏட்ட ஈமான பாதுகாப்பு செல்வாங்க இந்த 3 இடத்துல நீங்க உங்களை பாதுகாப்பு 3வது சொன்னாங்க ஒபித்தி அல ஹத்தியத்தி 3வது என்ன உட பாவத்தை நினைச்சு நீங்க அழுது கொண்டிருக்கீங்க உட பாவத்தை நினைச்சு நீங்க அழுது கொண்டிருக்கீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 4 நிமிஷம் இது எவ்வளவு கண்ணியமானவர்களே என்ன சொல்ல வரேன்னா இவ்வளவு இந்த நாவுடைய பிறகுகளில் இன்னமும் ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து பேசினா வெற்றி ஒரு பகுதியை பேசி முடிச்சாங்க எனவே எவ்வளவு கண்ணியமானவர்களே நாங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சனும் ஏன்னா நாவை நான் எப்படி பாதுகாக்க இதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது ஒரு மனிதர் இருந்தார் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா நாவு என்ன நரகத்தை கொண்டு வைத்திருமோன்னு நான் பயப்படுறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஏன் அப்படி சொல்றீங்க அதுக்கு தான் இஸ்திக்பார் இருக்குது நான் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்பார் செய்யறேன்னு சொன்னாங்க பாவமே செய்யாத உம்மத்துடைய கவலையோடு இருக்கக்கூடிய ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்பார் செய் நான் என்ன செய்யறது எங்களோட வாழ்க்கை இஸ்திக்பார் தான் இன்னும் பார்த்து கண்ணியமானவர்களே நான் ஒவ்வொருத்தரும் ஞாபகம் ஒரு விஷயம் தான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கால வாழ்க்கை தந்திருக்கிறார் அமால் உம்மதி மாபைன 60 வ 70 ஏழு உம்மத்துடைய காலையில 60க்கும் 70க்கும் இடப்பட்ட வாழ்க்கை மினிமம் சொன்னாங்க சில மக்கள் கூடுவாங்க சில மக்கள் குறைச்சு கொள்வாங்க இவ்வளவு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை ரப்பல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை வச்சு அழிவே முடிவே இல்லாத ஆசனுடைய வாழ்க்கையில மனிதன் வெற்றி பெறணும் இந்த உம்மத்து சிறந்த உம்மத்து ஆகும் என்றதுக்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அமலுக்கும் பெரிய கூலி எவ்வளவு அமல் சொல்லிட்டு போறார் யார் இஸ்லாமிய தொழுகைய இமாம் ஜமாத்தோட தொழுகிறாரோ சுபஹுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுகிறாரோ இரவு நின்றவனுக்கே கூலி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிலாத கலிமாத்தி யார் இந்த திக்ர கூடுதல் ஓதுறாரோ சுபஹிலிருந்து துஹாவுடைய டைம் வரைக்கும் திக்ர் செஞ்ச நன்மை பெரிய சம்பவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவி சொல்லி கொடுத்த துஆ இதோ இதுவாரது இன்னொரு சம்பவம்
சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா 4000 ஈச்சப்பழங்கள் பேரை வந்து zikr செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. யா பின்த் ஹுயை என்ன செய்றீங்க? யா ரசூலல்லாஹ் நான் zikr செய்றேன். சொன்னாங்க நான் உங்கள்ட்ட வந்து ஒரு zikr செஞ்சேன். நான் செஞ்ச zikரையும் நீங்க இவ்வளவு நேரம் செஞ்ச zikரையும் இட போட்டு பார்த்தா நான் செஞ்ச zikருடைய நன்மை கூட சொன்னாங்க. என்ன? சுப்ஹானல்லாஹி அதத மா ஹலக மின் ஷை. சின்ன zikr. இஸ்திக்பார் எவ்வளவு வைக்கு ரப்பில் ஃபில்லி யாரைய பாவத்தை பண்ணி செய்வோம். பெரிய ஒரு வேலை இல்ல. ரப்பில் ஃபில்லி வலிவாலிதைய யா அல்லாஹ் ஏன் உம்மா அப்பா பாவத்தை பண்ணி. ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன், அந்த இந்த பாவமே ஒரு 3 தடவை சொன்னாங்க. உட்கார வச்சாங்க. அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஅ மின் துனூபி வ ரஹ்மத்துக அர்ஜா இந்தி மின் அமலி. யா அல்லாஹ் உன்னுடைய மக்ஃபிரத் உன்னுடைய பாவ மன்னிப்பு இந்த பாவத்தை விட மிக விசாலமானது. வ ரஹ்மத்துக அர்ஜா இந்தி மின் அமலி. அல்லாஹ் மக்ஃபிரத்துக அவ்ஸஅ மின் துனூபி வ ரஹ்மத்துக அர்ஜா இந்தி மின் அமலி. யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத் இருக்குதே இந்த அமலை விட மிக விசாலமானது. சரி சொல்லுங்க. 3 தடவை சொன்னாங்க. எழுப்புங்க, உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எழுப்பி போங்க. ஏசான திக்ர் இவ்வளவெல்லாம் பாடமாக்குறோம். இங்கிலீஷ் நுனி நாக்கால செல்லணும், அவரோடு இப்படி பேசணும் அப்படி பேசணும் எல்லாம் செய்யறோம். அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, இதை பாடமாக்குறது தெரியவே இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். யார் இந்த 3 தடவை ஓதுறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையில புதுர் காட்டி ஓடுறது ஆகப்பெரிய பாவம், கோலை. இப்படியாப்பட்டவர் இந்த இஸ்திக்பார 3 தடவை செஞ்சாலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மன்னிப்பான். எனவே கண்ணியமானவர்களே, கொஞ்சம் கால வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நாங்கள் சிறந்தது ஆக்கி கொள்ளணுமா, நாவ பேணணுமா, இஸ்திக்பார் திக்ர் துஆல இந்த வாழ்க்கையை உண்டாக்கி கொண்டோம்டா, நாவ பழக்கிட்டோம்டா, அன்பான கண்ணியமானவர்களே எல்லாம் லேசாக. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க வாழ்க்கையில நல்ல அமல்களை உண்டாக்கக்கூடிய மக்களாக, வாய பேணக்கூடிய மக்களாக, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கூட்டத்தை பொருந்திக் கொண்ட கூட்டம் என்பதாக சொல்றானோ அந்த கூட்டத்துல நம் அனைவர்களையும் ஆக்கி தீனோட வாழ்ந்து தீனோட மூத்தாக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. اما بعد فيا ايها الناس وحدوا الله فان توحيد راس الطاعات واتقوا الله فان التقوى بلاد الحسنات وعليكم بالسنه فان السنه تهدي الى الطاعه ومن اطاع الله ورسوله فقد رشد واهتدى واياكم والبدعه فان البدعه تهدي الى المعصيه ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فان الصدق ينجي والكذب يهلك وعليكم بالاحسان فان الله يحب المحسنين. وقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين. بارك الله لنا ولكم في القران الكريم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم. اقول قولي هذا استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم.